உடல் முழுவதும் நெருப்பு பற்றி எரிந்து வீட்டுக்குள் இருந்து மீட்கப்பட்ட கணவன் மனைவி. சம்பவம் நடந்த அன்றே உயிரிழந்த மனைவி. கடைசி நேர வாக்குமூலம் கொடுத்துவிட்டு மறுநாள் உயிரிழந்த கணவன். தம்பதி நெருப்பை பற்ற வைத்து தற்கொலை செய்து கொண்டார்களா அல்லது தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தார்களா? கணவன் கடைசி நேர வாக்குமூலத்தில் கூறியுள்ளது என்ன? மாலை 7 மணிக்கு பிரியா வீட்டுக்குள்ள இருந்து அலறல் சத்தமும் கரும்புகையும் வெளியே வந்திருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சியான அக்கம் பக்கத்துல உள்ள மக்கள் உடனே தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த தீயணைப்பு துறையினர் உள்பக்கமா தாழ்பால் போடப்பட்டிருந்த பிரியா வீட்டோட கதவை உடைச்சு உள்ள போயிருக்காங்க. அப்போ பிரியாவும் அவரோட கணவரும் ஆளுக்கொரு பக்கமா தீயில எரிஞ்சு கிடந்திருக்காங்க. 2 பேரையும் மீட்ட தீயணைப்பு துறை வீரர்கள் சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்க பரிசோதனை செஞ்ச டாக்டர்கள் பிரியா ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. அடுத்து உயிருக்கு போராடிட்டு இருந்த பிரியாவோட கணவரை தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த சிகிச்சைக்கு மத்தியில அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்கி இருக்காங்க காவலர்கள். அப்பதான் பல உண்மைகள் தெரிய வந்துச்சு. சேலம் சிவதாபுரம் பக்கத்தில் உள்ள பனங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி தனபால். இவருக்கும் பிரியாங்கிற பொண்ணுக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால கல்யாணமாக இருக்கு. இந்த தம்பதிக்கு 3 மகள்கள் 1 மகன் இருக்காங்க. பிரியா சேலத்தாம்பட்டியில உள்ள ஒரு வெள்ளிப்பட்டறையில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. வேலைக்கு போன கொஞ்ச நாள் மனைவியோட நடத்தையில எந்த மாற்றமும் இல்லை. ஆனா சில மாதங்களுக்கு பிறகு அவங்களோட நடவடிக்கையில நிறைய மாற்றத்தை கவனிச்சிருக்காரு தனபால். சீக்கிரமா வேலைக்கு போறது, லீவ் எடுக்காம வேலைக்கு போறது, அடிக்கடி போன் பேசுறது, கணவன் பிள்ளைகள் மேல பெருசா கவனம் செலுத்தாம இருக்கிறதுன்னு அவங்க நடவடிக்கையில மாற்றம் ஏற்பட்டிருக்கு. வழக்கமா பிள்ளைகளுக்கு நேரம் ஒதுக்கி வெளியே அழைச்சிட்டு போற பிரியா வெள்ளிப்பட்டறைக்கு வேலைக்கு போன பிறகு அதை கண்டுக்கவே இல்லை. அதனால ஏன் முன்ன மாதிரி வீட்டுல இருக்க மாட்டேங்கிற, என்னாச்சு, பிள்ளைகள் மேல கூட அக்கறை காட்ட மாட்டேங்கிறன்னு மனைவி கிட்ட கேட்டு இருக்காரு தனபால். அதுக்கு சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணாத பிரியா, பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க, இனி அவங்களே பார்த்துப்பாங்க, சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்காதீங்கன்னு கடுப்பாகி இருக்காங்க. இதுக்கிடையில மனைவியோட செல்போனுக்கு ஒரே எண்ல இருந்து அடிக்கடி போனும் SMS-ம் வந்திருக்கு. அதை கவனிச்ச தனபால் யாரு அடிக்கடி போன் பண்றது, எதுக்காக போன் பண்றாங்கன்னு கேட்டு இருக்காங்க. அப்போ யாரு போன் பண்ணா உங்களுக்கு என்னன்னு முகத்துல அடிச்ச மாதிரி பேசி இருக்காங்க மனைவி. அப்பதான் பிரியா மேல தனபாலுக்கு சந்தேகமே வந்திருக்கு. அதுக்கு பிறகு மனைவியோட செல்போனை எடுத்து செக் பண்ணியிருக்காரு. அதுல வெள்ளிப்பட்டறை ஓனர் தான் பிரியா கிட்ட அடிக்கடி போன் பண்ணி பேசி இருக்கிறதும் SMS பண்ணி இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி வெள்ளிப்பட்டறை ஓனரும் பிரியாவும் தகாத உறவுல இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா சில SMSகள் போட்டோக்கள் இருந்திருக்கு. அதை பார்த்து மனசு உடைஞ்சு போன தனபால் மனைவிக்கு அட்வைஸ் பண்ணியதோட அழுதுருக்கார். 4 பிள்ளைகள் இருக்கு, அவங்களோட எதிர்காலமே வீணாகிரும், தகாத உறவை கைவிட்டுன்னு சொல்லி இருக்கார். அந்த நேரம் சரின்னு சொன்ன பிரியா கடந்த 6 மாசமா தகாத உறவை கைவிடலன்னு தெரியுது. அதனாலேயே தம்பதிக்குள்ள நித்தம் சண்டையா இருந்திருக்கு. அப்படித்தான் சம்பவத்தன்னைக்கும் சண்டை நடந்திருக்கு. பிள்ளைகள் 4 பேரும் டியூஷன் போனதால வீட்டுல கணவனும் மனைவியும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. அதனால வாக்குவாதம் வளர்ந்துட்டே போயிருக்கு. ஒரு கட்டத்துல ஆத்திரமடைஞ்ச பிரியா பெட்ரோலை எடுத்து தன் மேல ஊத்தினதோட கணவர் மேலையும் ஊத்தி இருக்காங்க. அடுத்து கிச்சன்ல இருந்து தீப்பெட்டியை எடுத்து பத்த வச்சு 2 பேர் மேலையுமே வீசி இருக்காங்க. அதுல உடல் முழுவதும் நெருப்பு பத்தி 2 பேருமே அலறி இருக்காங்க. சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் உள்பக்கமா தாழ்பால் போடப்பட்டிருந்த கதவை உடைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா முடியல. அதுக்கு பிறகுதான் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. நடந்த அத்தனை விஷயங்களையும் வாக்குமூலமா கொடுத்த தனபால் மனைவி உயிரிழந்த மறுநாளே சிகிச்சையில முன்னேற்றம் இல்லாததால உயிரிழந்துட்டார். கணவன் கண்டிச்ச போதே மனைவி காது கொடுத்து கேட்டிருந்தா இன்னைக்கு 2 பேரோட உயிரும் போயிருக்காது. பிள்ளைகள் 4 பேரும் எந்த ஆதரவும் இல்லாம நிர்கதியா நின்னு இருக்க மாட்டாங்க.